வணக்கம். எல்லா கட்சியிலையும் ஒரு அடிமட்ட தொண்டை ஒரு தலைவனுக்கு அறிமுகமாகணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தொண்டன், அதுக்கப்புறம் சில பொறுப்பாளர்கள், அதுக்கப்புறம் மண்டலம், அப்படி மாநிலம், அப்படியே மாவட்டம், மணிக்கும் மாவட்டம், அதுக்கப்புறம் வேட்பாளர், அதுக்கப்புறம் தலைவர் அறிமுகமானார். எனக்கு முதல்ல அறிமுகமானதே வேட்பாளர் தான். நான் கொஞ்சம் வித்தியாசமானேன், நானே சொல்லிக்கலாம். ஐயா சொன்னார், சதீஷ் சார் ஐயா, நமக்கு கூச்சம் இருக்குங்க. ஐயாவுக்கு அது இல்லை. எப்படின்னு சொல்றேன்னா, சேர்ந்து போகும்பொழுது தான் கூட சேர்ந்து போவோம். அதுக்கப்புறம் அவரு ஒரு வீட்டில் போய் இவ்வளோ புகுந்து, ஐயா நாமக்கல் ஓட்டு போடுங்க, நாமக்கல் சேர்ந்திருக்கோம், நம்ம வெற்றி வேட்பாளர் இவங்க தான், அந்த பக்கத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தைரியமா உள்ள சிங்க மாதிரி புலி மாதிரி இறங்கி வேலை செய்யறது ஐயா தான். அதனாலதான் இந்த அலுவலகம். அதுதான் உண்மை. இன்னொன்னு, ஐயா இருக்காரு, அவரும் அதே துணிச்சல் இருக்காரு. சரிங்களா? ஓகே ஐயா, மன்னிக்கவங்க, உங்ககிட்ட மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு, அண்ணன் மாதிரி. சரி, முதல்ல நாமக்கல் கட்சி அறிமுகமானது. மன்னிக்கவும், எனக்கு முதல்ல கட்சி அவ்வளோவா எனக்கு தெரியாது. நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலத்தில் காசி ஆனந்தன் மிகச்சிறந்த புலவர். நான் கவிதை வாசிக்கிறேன். உங்கள் ஊரில் சுடுகாடு, எங்கள் ஊரே சுடுகாடு. வித்தியாசம் புரியுதுங்களா? அந்த வரியை படிச்சுட்டு ஒரு நிமிடம் அப்படியே, அப்போ தமிழ் படிச்சு எனக்கு அப்போதான் எனக்கு உணர்வு ஏற்படுது. அந்த காலகட்டங்களில் ஈழத்தில் விடுதலை போர் நடந்து கொண்டு இருக்குது. அந்த சமயத்தில் அந்த கவிதை படிக்கும் பொழுது மனசுக்குள்ள ஒரு ரத்தத்தில் ஒரு என்ன சொல்ல முடியாத ஒரு உணர்வு வழி ஏற்படுத்துது. அப்போதான் பிரபாகரன் யார், ஐயா தலைவர் பிரபாகரன் யார், அதற்கப்புறம் படிக்கிறேன், தேடி படிக்கிறேன். சில அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை படிக்கிறேன். தலைவர் மிகப்பெரிய போராளி, மாற்று கருத்து. கூட இருந்த மிகப்பெரிய போராளிகள் நாம் நினைவு வச்சுக்கணும். ஒரு கதை படிக்கிறேன், வைரமுத்து எழுதின ஒரு கதை. 2 போராளி போயிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை சிங்கள ராணுவத்துக்கு நம்ம சிறைப்பற்றோம் அப்படின்னா, நாம இன்னொரு போராளிய, யாராவது ஒரு போராளி கைப்பற்றிட்டாங்க, சிறைப்பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களை கொண்டுட்டு இன்னொரு தப்பிச்சுட்டு வந்துடும். சிங்கள ராணுவத்துல எப்படி சிறைப்படவே கூடாது அப்படின்னு 2 போராளி போராடிட்டே இருக்காங்க. ஒரு போராளிக்கு காலில் அடிபட்டுருச்சு, கீழே விழுந்துடுறாங்க. இப்போ சிங்கள ராணுவத்திட்ட அவங்க சிறைப்படக்கூடாது. இன்னொரு போராளி துப்பாக்கி எடுத்து அந்த போராளியை சுட போறாங்க. அந்த போராளி, வேண்டாம் தோழா, என்ன சுட வேண்டாம் அப்படின்றாங்க. ஐயோ, பிரபாகரனுடைய போராளி, நீ மரணத்துக்கு பயப்படுறியான்னு கேட்கிறாங்க. மரணத்துக்கு இல்லை பயப்பட தோழரே, உன்னுடைய தோட்டாவை எதிரியுடைய மார்புக்கு பயன்படுத்து, கத்திய என்னுடைய மார்புக்கு பயன்படுத்துன்னு சொல்றாரு. மரணத்துக்கு பயப்படவே. நம்ம இனம் அப்படிப்பட்ட இனம். அப்ப அறிமுகமானச்சு இந்த ஈழப்போடு மற்றும் நம்ம நாம் தமிழர் கட்சி. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளா நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். இன்னொரு விஷயம், என்னுடைய தொகுதியில, மன்னிக்கவும் நான் இந்த தொகுதி இல்லை, என்னுடைய தொகுதியில் நான் பிரச்சாரம் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா என்னுடைய விருப்பம் அங்கதான். இங்க என்ன, நம்ம இனத்துக்காக எங்க போறானாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். பிரபாகரன், ஓடாத மானம் போராடாத இனமும் மீண்டதா சரித்திரம் இல்லை. தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஐயா சொன்னது. ஓடாத மானம் போராடாத இனம். உன் இனத்தில் யாருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது உன் எதிரி குலை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன். அண்ணன் சீமான் பெயரை உச்சரிக்கும் பொழுது எல்லா திராவிட கட்சி, இப்ப புதுசா தோன்றிருக்கூடிய தமிழக வெற்றி கழகம், மன்னிக்கவும் திராவிட வெற்றி கழகம் முதல் கொண்டு அத்தனையும் பயப்படுதுன்னா அண்ணன் சீமான் பெயரை உச்சரிக்கும் பொழுதுதான். ஏன்? நாம எல்லாரும் அண்ணன் கூட இருக்கிறோம். இப்ப அலுவலகம், ஐயா ஒரு பெரும் முயற்சி எடுத்து அலுவலகம் தொடங்கியிருக்காரு. அதுல நம்ம ஐயா முத்துக்குமார் மற்றும் நம்ம உடன் வாழ்ந்த நம்மாழ்வார் ஐயா, பக்கத்திலேயே நம்ம திருவள்ளுவர், எனக்கு பிடித்த மிகப்பெரிய ஒரு புலவர், தமிழ் மறை தந்த, தமிழுக்கு அருங்குடையா தந்த ஒரு ஆசான். முன்ன பேசின ஐயா சொன்னாரு, நண்பர் இளவல் செய்தி சொன்னாரு, உனது புத்திக்கும் அறிவுக்கும் பொருந்தாதே நானே சொல்லியிருந்தாலும் நம்பிடாதீங்கன்னு. யாரு சொன்னதா சொன்னாருங்க? ராமசாமி. மன்னிக்கும், அவர்கிட்ட சின்ன ஒரு மாற்றமா சொன்ன, எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுன்னு நம்ம வள்ளுவாசன் எப்பயோ சொல்லிட்டு போயிட்டாரு. அது அவரு ராமசாமி ஐயா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரிங்களா? இப்படிதான் நம்ம கண்ணை நாமளே திரையும் போட்டு மூடுறதா வச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்த நம்ம மகாகவி சுப்பிரமணிய பாரதியெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இன்றொரு சொல்லினை கேட்டேன், இனி ஏது செய்வேன் எனது அறுவை மக்கள், கொன்றிடல் போலொரு வார்த்தை, அதை கூறத்தகாதவன் கூறினு கண்டார், மெத்த வளரது மேற்கு, அந்த மேன்மை கிளைகள் தமிழில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை, அவை சொல்லும் திறமை தமிழினுக்கு இல்லை.
மெல்ல தமிழனி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசி யோகும் என்றந்த பேதை உரைத்தான். இந்த வசை எனக்கு எதிரிலாமோ சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணந்திங்கு சேர்ப்பு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்ன நம்ம பெரும்பாட்டன் பாரதி தமிழ் மண் இல்லையா, தமிழ காட்டு மிராண்டி சொன்ன அவரு தமிழுடைய நாயகனம். எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் நம்மளை அப்படியே அடிமையா வச்சு இந்த திராவிடத்தை ஒழிக்கு நினைக்கிறதுனாலதான் அங்க இருக்கக்கூடிய அந்த தொகுதி நம்ம இந்த தொகுதி தேடி வந்து என் களப்பணியாற்றேன். என களப்பணியில சேர்த்துக்கிட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன்.